தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. அன்பான சாய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஆன்மீகம் தெரிந்ததும் தெரியாததும் இந்த பகுதியில் இன்று நாம பார்க்க போவது, கோவிலுக்கு போறீங்களா? வணங்குவதற்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என்னெல்லாம் செய்யணும் பார்க்கலாமா? ஆலய வழிபாடு என்பது நம்முடைய வாழ்வியல் நெறிமுறைகளை பின்பற்றி தாங்க இருந்தது. அதற்காகத்தான் ஆலயம் தொழுதல் சாலவும் நன்று என்றார்கள். கோவில் இல்லாத ஊர்ல நம்ம குடியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அப்படிப்பட்ட கோவிலுக்கு போகும்பொழுது சில தவறுகளை எல்லோருமே தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கோம். அந்த தவறெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டு நம்ம வழக்கமாக எப்படி வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அதை பழக்கப்படுத்தி கொள்வது என்பது மிகவும் சால சிறந்தது. அப்படித்தான் பாருங்களேன், கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னும் பொழுதே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஈர ஆடையாக இருக்கக்கூடாது, ஒற்றை ஆடையாக இருக்கக்கூடாது, அதே சமயம் தூய்மையான ஆடையோட போகணும். கோவிலுக்குள்ள நுழையும் பொழுதே ஆலய தரிசனம் செய்வதற்கு முன்பாகவே நாம் செய்ய வேண்டியது கோபுர தரிசனம். கோபுர தரிசனம் பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோபுரத்தை பார்க்கும் பொழுதே உள்ளே இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனது திருமூர்த்தியை நினைத்து நாம வழிபட வேண்டும். முதல்ல பார்க்கும் பொழுதே கோபுரம் தான் நம்ம கண்ணில் படும் இல்லைங்களா? அதற்கு பிறகு கால்களை நனைத்து சுத்தப்படுத்தி கொண்டு உள்ளே செல்ல வேண்டும். சிவாலயமாக இருந்தாக்க முதல்ல விநாயகரை நாம வழிபட வேண்டும். விநாயகரை வழிபட்ட பிறகுதான் மற்ற மூர்த்தங்களை நாம பார்ப்பதற்காக செல்ல வேண்டும். சரி, இப்படி நாம கோவிலுக்குள்ள செல்லும் பொழுது முக்கியமாக மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஆலய தரிசனம் செய்வதற்கு முன்பு அசைவ சாப்பாடு என்பது கூடாது. அசைவம் சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு போகக்கூடாது. நிறைய பேர் ஃபாலோ பண்றவங்களா இருப்பாங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. அதே மாதிரி தாம்பூலம் தரித்து கொண்டு கோவிலுக்குள்ள போகக்கூடாதுங்க. வாயில வெத்தலை பாக்கு, பீடா, இன்னும் இது மாதிரி ஏதாவது வகைகளை போட்டு கொண்டிருந்தா வாயில, அதோட போகக்கூடாது. சுத்தமான மனசு, சுத்தமான உடம்பு, நம்ம சுத்தமான எண்ணங்களோட தான் நாம ஆலயத்திற்குள்ள நுழைய வேண்டும். சரி, இப்போ சிவபெருமான் சிவாலயத்திற்கு நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம விநாயகரை சொன்னீங்க, விநாயகரை பார்த்தாச்சு. அடுத்தது சிவனை பார்க்கறதா அம்பாளை பார்க்கறதா? ஒருவேளை சிவபெருமான் கிட்ட கூட்டமாக இருந்ததுன்னா டக்குன்னு அம்பாளை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இப்படியெல்லாம் எல்லாருக்கும் தோணும். அங்கே தான் விஷயமே இருக்குங்க. சிவாலயத்திற்கு சென்றோம் என்றால் முதல்ல சிவபெருமானை தாங்க தரிசிக்கணும். அதற்கு பிறகுதான் அம்பாளை தரிசிக்க வேண்டும். சரிங்க, நாங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகிறோங்க, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமாள் கோவிலுக்கு செல்வதாக இருந்தால் முதல்ல மகாலட்சுமி தாயார், அங்கே இருக்கக்கூடிய தாயாரை சென்று கண் குளிர தரிசிக்க வேண்டும். பிறகுதான் நாம் பெருமாளை சென்று தரிசிக்க வேண்டும். சரி, இப்போ அப்படி நான் சொன்ன மாதிரியே தாயாரை சேவிக்கிறோம், பெருமாளை சேவிக்கிறோம் அப்படின்னாக்க, பெருமாளை எப்படி சேவிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, முதல்ல பாத கமலங்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல பெருமாளை பார்த்தோம்னாக்க முதல்ல டக்குன்னு அவருடைய திருமுக மண்டலத்தை பார்க்கக்கூடாது, முகத்தை பார்க்கக்கூடாது. அவரை சேவிக்கும் பொழுது எப்படி சேவிக்கணும்? பாதத்திலிருந்து சேவிக்கணும். அவருடைய பாதத்திலிருந்து படிப்படியாக அப்படியே மேலே போய் அவருடைய திருமுக மண்டலத்தை பார்த்து நாம கண்குளிர சேவிக்க வேண்டும், தரிசிக்க வேண்டும். அப்போ தீபாராதனை காமிக்கிறார் பட்டர் அப்படின்னாக்க, அப்படியே அவர் தீபாராதனை காமிக்கும் போது கண்ணை இறுக்கி முடிக்கக்கூடாதுங்க. கண்ணை திறந்து பார்த்து பகவானிடம் நம்முடைய வேண்டுதல்களை வைக்க வேண்டும். பகவானை கண் குளிர பார்த்து முதல்ல சந்தோஷப்படணும். அதற்கு தான் நம்ம கோவிலுக்கே போகிறோம் இல்லைங்களா? அவரை தரிசிக்கணும்னு தானே போகிறோம். அப்போது அவருக்கு தீபாராதனை காமிக்கும் பொழுது தான் அவருடைய முழு அலங்காரமும் முழு திருவுரு அழகும் நமக்கு தெரியும். அந்த சமயத்தில் போய் கண்ணை முடிக்கலாங்களா? தப்பு தானே. அதனால எப்போ ஆரத்தி காமிச்சாலும் மனமுருகி வேண்டிக்கோங்க. அதை கண்களை திறந்து வைத்து வேண்டிக் கொள்ள வேண்டும். சரி, இதே தாயாருடைய கருவறைக்கு முன்னாடி போகிறோம், சன்னதிக்கு முன்னாடி போகிறோம். அப்போ நம்ம தாயாரை வணங்கும் பொழுது எப்படி வணங்கணும்னா, முதல்ல திருமுக மண்டலத்தை தான் பார்க்கணும். அம்மாவாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? அம்மாவுடைய முகத்தை பார்த்த உடனே, கண்களை பார்த்த உடனே அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா நம்ம மனசுக்குள்ளே என்ன குறை இருக்குது, என்ன கவலை இருக்குன்னு. அதே மாதிரி தான் தாயாரை நம்ம சேவிக்கும் பொழுது முதல்ல திருமுக மண்டலம், தாயாருடைய கண்களை பார்க்க வேண்டும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கால்களில் முடியணும். அதாவது உங்களுடைய பாதத்தில் நான் சரணடைஞ்சிட்டேன், இனிமேல் எனக்கு வேண்டியதெல்லாம் நீதாமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாயாரை நாம் வழிபட வேண்டும். சிவபெருமானுடைய சன்னதியாக இருந்தாலும் சரி, இதே பெருமாளுடைய சன்னதியாக இருந்தாலும் சரி, நமக்கு பிரசாதம் கொடுக்கும் பொழுது
நாம அதை பயபக்தியுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவாலயத்திற்கு செல்றோம்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமானுக்கு என்ன கொடுப்பாங்க? விபூதி கொடுப்பாங்க இல்லையா? அப்படி விபூதி கொடுக்கும் பொழுது நம்ம ஒத்த கையில் போய் வாங்கக்கூடாது. 2 கரங்களையும் நீட்டித்தான் நம்ம பிரசாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை மறக்கவே கூடாதுங்க. அப்போது அர்ச்சகருக்கு நம்ம ஏதாவது தட்சணை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னாக்க, நம்ம பிரசாதம் வாங்கி கொண்ட பிறகு அவருக்கு தட்சணை வைக்கக்கூடாதுங்க. பிரசாதம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி அர்ச்சகருக்கு தட்சணையை கொடுத்து விட்டு அதற்கு பிறகுதான் நம்ம பிரசாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரசாதத்தை வாங்கி கொண்டாச்சு, சரி. இப்போ நம்ம விளக்கு ஏற்றோம் அப்படின்னாக்க, ஆல்ரெடி அங்கே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்காக இருந்தால் அதில் நம்ம நெய்யோ எண்ணெயோ விடலாம். அப்படி இல்லைனாக்கா அணைய போகிற விளக்காக இருந்தால் அதை ஏற்றலாம். அந்த திரியை தூண்டி விடலாம். இதெல்லாமே மிகப்பெரிய பலன்களை கொடுக்குமாங்க கோவிலில். இதெல்லாம் ரிஷிகளாலேயும் நம்முடைய முன்னோர்களாலும் சொல்லப்பட்டது. இப்படித்தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடிமரம், அது ரொம்ப எல்லா கோவில்லையும் ரொம்ப அவசியம். கொடிமரம், பலிபீடம், இவற்றை நாம வணங்க வேண்டும். எப்போ நமஸ்காரம் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க, பலிபீடத்திற்கு முன்னாடி, அதாவது கொடிமரத்திற்கு முன்னாடி தான் நம்ம நமஸ்காரம் பண்ணணும். அதை மறக்கவே கூடாது. நாம் ஆலயத்தில் அமர்வதாக இருந்தால் அந்த பலிபீடம் தாண்டி கொடிமரத்தை தாண்டி தான் வடக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும். இது நம்ம மறக்கவே கூடாது. சரி, நான் முன்னாடியே சொன்னேன், விளக்கேற்றதை பற்றி சொன்னேன். நிறைய பேர் பார்க்கலாம், விளக்கேற்றி விட்டு அந்த எண்ணெய் கரையை பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணில் தடவுறது, இதெல்லாம் செய்வாங்க. அது ரொம்ப தவறான செயலுங்க. அப்படி கோவிலில் எந்த திருக்கோவில்லையும் செய்யக்கூடாது. அதை விட இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னாக்க, சுற்றி வரும்போது இருக்கக்கூடிய லிங்கோத்பவர், துர்க்கை அம்மன், இப்படி இருக்கக்கூடிய சன்னதிகளில் இருக்கக்கூடிய திருமூர்த்திகள், அதாவது திருவுரு சிலை இருக்கு இல்லைங்களா, அந்த சிலைகளை கால் பாதங்களை தொடுவது, அங்கே கொண்டு போய் விபூதியை கொட்டி வைக்கிறது, குங்குமத்தை கொட்டி வைக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் எடுத்து வழிச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. செய்யவே கூடாது. நம்முடைய கைகளால் நாம் எந்த மூர்த்தியையுமே நம்ம தொடக்கூடாதுங்க. அது ஒரு மிகப்பெரிய பாவ செயல். நவகிரகமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு சன்னதியாக இருந்தாலும் சரி, நாம் எட்டி தான் நின்று தான் வணங்கணுங்க. தொட்டு வணங்குதல் என்பது கூடாது. ஏன்னா நாம் எவ்வளவு சுத்தமாக இருக்கோங்கிறது நமக்கே தெரியாது. ஆகையினால நாம் இந்த செயல்களை நாம் அறவே தவிர்க்க வேண்டும். இதற்கு பிறகு நாம் வலம் வரப்போகிறோம் அப்படின்னும் பொழுது என்ன பண்ணணும்னாக்க, கோவிலில், அதாவது கருவறைக்குள்ள பகவானுக்கு முன்னாடி திரையிடப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, நைவேத்தியம் நடக்கிறது, அலங்காரம் நடக்கிறது, திரையிடப்பட்டிருக்குன்னா அந்த சமயத்தில் பிரதட்சணம் பண்ணக்கூடாதுங்க. அது ரொம்ப தப்பு. நம்ம திரையிடப்பட்டிருக்குனாக்க நம்ம அப்போ பிரதட்சணம் பண்ணக்கூடாது. அபிஷேகம் பார்த்தவர்களாக இருந்தாக்க அலங்காரமும் பார்க்க வேண்டும். அபிஷேகம் நடக்கும்பொழுது பிரதட்சணம் பண்ணக்கூடாது. வேகமாக சுத்துறதுங்கிறது கூடாது. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு விதமான முறைகள் இருக்கு. எப்படி நம்ம தரிசிக்கணும் அப்படிங்கிற முறை இருக்கு. அதன்படித்தான் நாம தரிசிக்க வேண்டும். இப்போ அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணிட்டு நமக்கு கற்பூர தீபாராதனை காமிக்கிறார் அப்படின்னாக்க, நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், ஸ்லோகங்கள், மந்திரங்கள், பாடல்கள் பாடுவாங்க. தப்பு கிடையாது, கண்டிப்பா பாடுவோம் நம்ம. ஆனா மற்றவர்களுக்கு இடையூறாக இல்லாதபடிக்கு நாம பாட வேண்டும், நம்முடைய ஸ்லோகங்களை சொல்ல வேண்டும். ஏன்னா நம்மை மாதிரியே தானே மற்றவர்களும் வந்திருப்பாங்க, அவங்களுக்கும் வேண்டிய வேண்டுதல்கள் இருக்கும் இல்லையா, அவர்களும் சமர்ப்பிக்கக்கூடிய நேரம் என்பதனால நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய பிரார்த்தனைகள் அவர்களை தொந்தரவு செய்யாதபடிக்கு இருக்கணுங்க. ஆகையினால மெதுவாக செய்யணும். அதை விட முக்கியமான ஒன்று, நம்முடைய செல்போனை கொஞ்சம் சைலண்ட் மோட்ல போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எல்லாம் அதிரடியான ரிங்டோன் வச்சுருப்பாங்க. அங்கே போய் க்யூவில் நிற்கும் போது ஏதாவது கால் பண்ணுவாங்க. அப்போ டக்குன்னு அந்த செல்ஃபோன் ரிங் ஆகும்பொழுது எவ்வளோ தர்ம சங்கடமாக இருக்குங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம். எல்லோருமே அந்த நேரத்தில் இறைவனை தரிசிப்பதற்காகத்தான் வர்றாங்க. அந்த நேரத்தில் போய் அந்த ஒரு 5 நிமிஷம் கூட நம்மளால் செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாதா? அதை சுவிட்ச் ஆஃபில் போட்டு வைக்கணும். அப்படியே நிற்கும் பொழுது நாம் மற்றவர்களை இடித்து கொள்ளாமல், மற்றவர்களை பற்றிய கெட்ட தவறான எண்ணங்களுடன் நாம் அந்த கோவிலில் நிற்கக்கூடாது. அதாவது அவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்க நல்லா இருக்கக்கூடாது, எனக்கு இவங்க கஷ்டம் கொடுத்துட்டாங்க, அவங்க கஷ்டம் கொடுத்துட்டாங்க, அவங்க வீணா போகணும், இப்படிப்பட்ட எண்ணங்களை தவிர்த்து விட்டு நல்ல சிந்தனைகளுடன் நாம இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி பிரார்த்தனை செய்யும் பொழுது மட்டும்தாங்க நாம வேண்டிக் கொண்டது பலிக்குங்க. சுற்றி இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல ஆரம்பிச்சு எதையுமே பாழ்படுத்தக்கூடாது. இப்போ கோவில் மதில் சுவர் இருக்குன்னா நிறைய
நிறைய பேரை பார்க்கலாம், மதில் சுவரில் ஏறி உட்கார்றது, மதில் சுவர்லேருந்து தாண்டி குதிக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதை விட மிக முக்கியம் என்னன்னாக்க, கோவிலுக்குள்ளே சில வேண்டாத வேலைகளை செய்யக்கூடியது. லைக் சூதாடுவாங்க, சீட்டாடக்கூடியவர்களை நம்ம பார்க்கலாம். சூதாடுபவர்கள், சீட்டாடக்கூடியவர்கள் மற்றும் சத்தமாக சிரிக்கிறது, இன்னும் சில வேலைகள் எல்லாமும் செய்கிறாங்க. அதெல்லாம் செய்யக்கூடாது. கோவிலுக்குள்ளே கால் நீட்டி படுக்கிறது, சத்தம் போட்டு சிரிக்கிறது, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, இதெல்லாம் மகா பாவத்தில் சேரும். நிச்சயம் இதெல்லாம் கோவிலில் நாம் செய்யக்கூடாது. இதை அறவே தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் நிச்சயமாக நம்ம செய்யக்கூடாது. அப்படிங்கிறதுனால பிரசாதங்களை நாம் வாங்கிக்கிறோம். அப்படிங்கும் பொழுது இப்போது பகவானே நம்ம சேவிச்சாச்சு. இப்போ சிவாலயமாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும் நாம் கருவறைக்கு சென்று பகவானை சேவித்து விட்டோம். இப்போ பிரசாதத்தை வாங்கிக்கிறோங்கும்பொழுது அந்த பிரசாதத்தை நம்ம வீட்டுக்கு தான் கொண்டு போகணும். அங்கேயே எங்கேயாவது போட்டுடலாமான்ற மாதிரி போடக்கூடாது. அதாவது கோவிலை நாம் வலம் வருகிறோம். வலம் வரும்பொழுது இறைவனுக்கு சாத்தப்பட்ட அந்த பழைய ஆடைகள், பூக்கள் இதெல்லாம் இருக்குங்க. அதாவது அவருக்கு சாத்தின வஸ்திரங்கள்லாம் இருக்கும். அதை நாம் எந்த காரணம் கொண்டும் மிதிக்கக்கூடாது. விக்கிரகங்கள், கொடிமரம், பலிபீடம் இவற்றினுடைய நிழலையும் மிதிக்கக்கூடாது. கோபுரம், பலிபீடம், விக்கிரகங்களுடைய நிழல்கள் இதெல்லாம் நம்ம மிதிக்கக்கூடாது. நான் அதுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும். கோவில் அப்படின்னாக்க நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான அலைகள் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்திற்கு நம்ம என்ன மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதையை நாம் செய்யணும். குறிப்பாக ஆண்களாக இருந்தால் சட்டை போடாமல் போகிறதுங்கிறது நல்ல விஷயம். ஏன்னா அப்பொழுதுதான் முழுக்க முழுக்க இறைவனது அந்த நேர்மறை அலைகள் நம்ம உடலுக்குள்ள பாயும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்கிறாங்க. யாராக இருந்தாலுமே பொதுவாக கருப்பு நிற ஆடைகளை தவிர்ப்பது என்பது நல்லது. பகவானை நம்ம சேவிக்க போகும்பொழுது நல்ல மங்களகரமான உடைகளை நாம் உடுத்தி கொண்டு செல்ல வேண்டும். பாரம்பரிய முறைப்படி நம்முடைய சமய குறியுடன் செல்ல வேண்டும். விபூதியோ, குங்குமமோ, திருமணோ அல்லது நல்ல ஒரு பட்டை இட்டுக்கொண்டோ நாம் செல்ல வேண்டும். உள்ள முழுக்க முழுக்க இறைவனது திருநாமங்களையே விடாமல் உச்சரிக்க வேண்டும். சிவனுடைய சொத்தாக இருக்கலாம், இல்லது பெருமாளுடைய ஆலயத்தில் உள்ள சொத்தாக இருக்கலாம். எதையுமே நாம் வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடாது. ஆலயத்தை பாழ்படுத்தக்கூடாது. குறிப்பாக எச்சல் துப்புறது நிறைய பேருக்கு பழக்கமாக இருக்கும். அப்படி ஆலயத்திற்குள்ள எச்சல் படுத்தல் என்பது கூடாது. அங்கே எதையாவது வாங்கி சாப்பிட்றது, கடிக்கிறது, கடிச்சிட்டு வேற யாருக்காவது கொடுக்கறது, அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. ஒன்றும் சொல்லணுன்னாக்க, கோவில் அப்படிங்கிறதே நிறைய பேர் டூரிசம் பிளேஸாவோ பொழுதுபோக்கு ஸ்தலமாகவோ நினச்சிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான ஒன்று. கோவில் என்பது வழிபாட்டிற்கு உரித்தான இடம். அந்த பகவான் இருக்கார், அங்கே இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் மனதில் நிறுத்தி கொண்டு அவருக்கு உண்டான மரியாதையை செலுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பிஎம்மோட ஆஃபீஸ்க்கு நம்ம போகிறோம், சிஎம்மோட ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னாக்க நம்ம எவ்வளோ பயப்படுறோங்க, எவ்வளோ பயபக்தியோடு போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ்லாம் என்னென்ன ரூல்ஸ் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம்லங்க. சாதாரண சிஎம் பிஎம்கே அப்படின்னாக்க உலகையே ஆளக்கூடிய ஈஸ்வரனை தரிசிக்க நம்ம போகிறோம், ஈஸ்வரனையே சேவிக்க போகிறோம். அப்படிங்கும் பொழுது நாம் எவ்வளோ மரியாதையோடு நடந்துக்கணுங்க, தவறாக நடக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி மரணம் அடைந்தவர் தீண்டலோடு நாம் உள்ளே போகக்கூடாது. மரண தீட்டு இருக்கக்கூடியவர்களை நாம் தொடக்கூடாது, அவர்களோட போகக்கூடாது. வேறு யாருடைய இந்த மாதிரி தீட்டு இருக்கக்கூடியவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தவங்களோட நாம் கோவிலுக்கு போகக்கூடாது. இப்படிலாம் சில விஷயங்கள் சொல்லி வச்சுருக்காங்க. இது எல்லோருக்குமே தெரிந்ததாகத்தான் இருக்கும். இல்லைனாலும் ஒரு நினைவுபடுத்துதலாகத்தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இப்போ சிவாலயத்திற்கு நம்ம சென்றோம் அப்படின்னாக்க, கோவிலில் முடித்த உடனே நாம் அமர்ந்து விட்டு பிறகு தான் வீட்டுக்கு வருவோம். அப்படி உடையை தட்டிட்டு தான் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, 7 பேர் கண்களுக்கு புலப்படாத சிரஞ்சீவிகளாக வாழக்கூடியவர்கள் சிவாலயங்களில் இருப்பாங்களாம். அவங்க நம்மை வழி நடத்தி கொண்டு செல்வதற்காக, வீடு வரை வழி அனுப்புவதற்காக பின்னாடியே வருவாங்களாம். அவர்களிடம் நாங்கள் சேவிச்சிட்டோம், நாங்கள் வந்த இறை வழிபாட்டிற்காக வந்தோம், வந்த வழிபாடு நிறைவடைந்தது, இனி நாங்கள் விடைபெறுகிறோம் அப்படின்னு நாம் சொல்லிட்டு கிளம்பி வரணுமாங்க. அதற்காகத்தான் சிவாலயத்தில் சற்று அமர்ந்து விட்டு நாம் கிளம்பி வரணும் அப்படிங்கிறதையும் ஐதீகமாக வச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்தெல்லாம் நாம் கடைபிடித்து நம்முடைய இறை வழிபாட்டை நாம் பூர்த்தி அடைய செய்ய வேண்டும். நல்ல இறைவனது அனுகிரகங்களை, அருளை பெற வேண்டும் என்று நானும் விரும்புகிறேங்க, பிரார்த்திச்சுக்கிறேங்க. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.